நான் காட்டுக்குள் சொல்லப்படும் போது ஒரு சில யானை குத்தி போடுகின்றது, ரொம்ப அவசப்படுகின்றது. அந்த அவசைப்படும் போது அதோடு எண்ணத்தை கண்ட யானைகள் அனைத்தும் வருகின்றது. இதற்கு வேண்டிய பக்குவத்தை பார்க்கின்றது. ஆனால் மிகவும் கஷ்டப்படுகின்றது. ஆனாலும் சில யானைகள் இதற்கு வேண்டிய பச்சளைகளை ரெண்டு மரங்களிலிருந்து இலைகளை பறித்து இதற்கு ஆகாரத்தை கொடுக்கின்றது. எனது ஆகாரம் இல்லாமல் தவிக்கின்றது என்ற நிலை அதற்கு நகர்ந்து அது கொடுக்கின்றது. அது கொடுத்த உடனே அது மிகவும் மீண்டும் கஷ்டப்படுகின்றது. அதே சமயத்தில் அந்த மலைகள் இந்த இலைகளுக்கு பாதுகாப்பக்கூடிய அவர்கள் கண்ணுக்கு தென்படுகின்றது. நாம் பார்க்க இதை அவர்கள் தென்பட்ட உடனே அதுக்கு வேண்டிய இதை கொடுத்து ஜீப்பில் டாக்டர் எல்லாம் வர்றாங்க. இந்த டாக்டர் வர்றதெல்லாம் பார்த்து போட்டு இது குட்டிக்கு அது ஏணுவதற்கு அவ்வளவு சிரமப்படுது. இந்த ஜீப்போட இவர்கள் வந்த உடனே மற்ற யானைகள்லாம் விலகிச்சது. அதற்கு முன்னாடி அதுக்கு வேண்டிய ஒரு எல்லாம் செய்யும். ஆனால் முடியாமல் எடுக்கப்படும் போது அதுக்கு வந்த பின்னாடி அதுக்கு வேண்டிய பக்குவத்தை படுத்தி அந்த குட்டியை வெளியெடுத்து அதை சுத்தப்படுத்தி விட்டு அது போற வரையிலும் இந்த யானைகள் வரல. அவங்க போன ஒருபாடு இந்த யானைகள் வந்து அந்த குட்டிக்கு பாதுகாப்பாக சுற்றி வளைச்சிருக்கு. தன் இனத்தை வளர்ப்பதற்காக அந்த நிலை செய்கின்றது. அதே சமயத்தில் இங்கிருந்து அழைத்து செல்லப்படும் போது இன்னொரு வித்தை என்றால் இது ஒரு பகுதி சார்புடைய இன்னொரு சார்புடைய யானைகள் வந்தவுடனே இதெல்லாம் சேர்த்து அதை விரட்டு. இப்ப ஒரு தெருவில் இருந்து ஒரு தெருவுக்கு நாய்கள் வந்தா துரத்துது. இப்போ ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருவுக்கு வந்து அந்த தெருவுக்கு இங்க என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க மிரட்டவும் மனிதனும் அந்த தெருவில் இருக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். அடுத்த தெருவுக்கு அந்த தப்பு பண்ணிட்டாங்க, ஏன்பா தப்பு கேட்டா இங்க எப்படி நீ கேட்கலான்னு சண்டை வர்றதா இன்னைக்கு நெருப்பு பெரும்பகுதி இருக்கு. ஏன்னா பரிணாம வளர்ச்சி நாம் வளர்ந்த கூட நாம் ஒன்றுபட்ட நிலைகள் இயற்கையில் விளைந்த நிலைகளைத்தான் இன்றும் நம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த காடுகளிலும் இவைகளில் வந்தாலும் இப்படி இந்த இயற்கை உண்மை நிலையை அறிவதற்குத்தான் எனது குருநாதர் காடு மலைகளுக்கெல்லாம் அழைத்து சென்றார். இப்படி ஒவ்வொரு மிருகங்களும் தன் அவசை எத்தனையோ படுகின்றது. பட்சிகள் எடுத்தா இப்ப மழை காலங்கள்ல மழையில நனைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. நாம ஒதுங்கின இடத்துக்கு போறோம். ஆனாலும் பட்சிகளை பெரும்பகுதி பாருங்க நுனி கொம்பல் தான் இருக்கு. இடையில இருந்தோம்னா பூனைகனை வந்து பிடிச்சி அப்படின்ட்டு எல்லாமே இந்த நுனி கொம்பல் தான் அது பாதுகாப்பு நிலைகள் இருக்கு. இப்ப அதன் பாதுகாப்புல தான் அது இருக்கின்றது. ஆனா அதே போலதான் மனிதனாக நாம் வளர்ந்து வந்த பின் இப்போ ஒரு நோயாளியை பார்த்தபின் அது யாரோ ஒரு நல்ல பண்பு கொண்ட மனிதன் அன்புடன் அரவணைத்து அவரை கேட்டறிந்து உணர்வை நுகர்ந்தான். அவர் மனமும் பாடுகின்றது, அவரும் சோர்வடைகின்றார். ஆனா எடுத்த எண்ணம் கொண்டு அவருக்கு உதவி செய்கின்றார். ஆனால் உதவி செய்யும் போது அவர் உடல் இருந்த அந்த நோயின் உணர்வுகளை நாம் நீக்க தவறினால் அதன் உணர்வு நாம் இரத்த நாணங்களை கலந்து நம் உடல் உள்ள அணுக்களில் அனைத்துமே சேர்ந்து விடுகின்றது, சிறுக சிறுக சேர்த்து விடுகின்றது. எல்லாருக்கும் ஒன்று போல நோய் இருக்கு. ரத்த கொதிப்பு எடுத்தா ஒவ்வொரு விதமான ஒவ்வொருத்தருக்கு ரத்த கொதிப்பு சீக்கிரம் குணமாகுது, இன்னொருத்தருக்கு அந்த ரத்த கொதிப்பு வித்தியாசமா இருக்கு. ரத்தங்களில் பார்த்தா ஓ குரூப்பு, சி குரூப்பு, பி குரூப்புன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் எந்த வகையில பிற இடத்துல வேதனைகள் அதிகமாக நகுந்து வாழுகின்றானோ அந்த ரத்தம் வேறு விதமா இருக்கும். அடிக்கடி கோபப்பட்டு உணர்வின் தன்மை அதன் இயக்கத்துவான அந்த ரத்தத்தில் அந்த குரூப் மாறி இருக்கும். ரத்தத்தை கொடுக்கும்போது தனக்கு ஒத்த ரத்தங்கள் இருந்தால்தான் மற்றவர்கள் சரியில்லை. அவனை இந்த ரத்தமே போனா அவனுக்கு எதிர்நிலை ஆயிப்போம். இந்த விஞ்ஞான அறிவு நிரூபிக்கின்றது. ஆனால் இதை போல மனிதன் உடல் நோய்களை தனது ஆராய்ச்சி நிலை கொண்டு இந்த உடலை காக்க பல மருந்துகளும் பல நிலைகளும் கொடுத்து
அதை சீர்படுத்த முயற்சிக்கின்றனர். இன்று இவர்கள் சீர்படுத்தி நலமானாலும் இவர் உடலில் நோயா இருக்கும் போது பரிவுடன் பண்புடன் கேட்டறிந்த அவர் உடல்களிலும் இது பதிவாகிறது. அவங்க குடும்பத்தை சார்ந்தோருக்கு ஒரு நடமான பெண் அவர் உடலின் தொச்சியில் இருந்த உணர்வுகள் இந்த குடும்பத்தில் மீண்டும் இவரோட பேச்சு தொடர்பு உணர்வுகள் கலந்து இவர் உடலுக்குள் மீண்டும் தொடர ஆரம்பிக்கிறது. ஆனாலும் நோய் முழுமையாக விஞ்ஞான அறிவில் போக்க முடியுதா என்றால் இல்லை. சித்த வைத்தியத்திலும் நாம் எடுத்துக்கொண்டாலும் அப்போது தான் அதை நீக்க முடியும். ஆக நீக்கினாலும் உடல்ல நம்ம புற்று பார்த்து அந்த வேதனை உணர்வான வித்து ஊழ்வினை என்ற வித்து நம்ம எலும்புக்குள் இருக்கும். அதை நீக்கினாலும் அடுத்து ஒருத்தர் வேதனைப்பட்டான் என்றால் இதே வித்து அந்த உணர்வை எடுத்து கவர்ந்து நம் உடல்ல அந்த வேதனை அணுக்களை உருவாக்கும். நான் எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் அதுதான். இப்ப பரிணாம வளர்ச்சியில் தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வுகளை நாம் சுவாசிக்கிறோம். இப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்த பின்னும் நாம் மனிதனாக பிறந்த பின் நாம் உணவாக உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றுகின்றது. நம் உடலிருந்து வரக்கூடிய இந்த உணர்வு கார்த்திகேயா என்று எத்தனையோ கோடி சரீரங்களை கிளந்து வந்தாலும் இந்த உணர்வு நம் உடலை கலந்தே மனிதனாக உருவாக்கி. அதனால் மனிதன் இதையெல்லாம் அறிந்து உணர்ந்து செயல்படும் சக்தி கொண்டவனாக வராது. ஆக தீமை என்று கர்ணக்கிழங்கில் இருக்கக்கூடிய விஷத்தை தீமை என்று தெரிகின்றோம். அது வேக வச்சு விஷத்தை நீக்கி புளியை ஊற்றி அடக்கி காரத்தை சேர்த்து இணைத்து உப்பை சேர்த்து சுவையாக மாற்றுகிறோம். துணியில அழுக்குப்படுது என்று தெரியும். அது தண்ணியில சோப்பு போட்டும் போகலைன்னா அதுக்கு சீமெண்ணை விட்டோ அல்லது பெட்ரோல் விட்டோ அதை தொடச்சி அந்த அழுக்கை நீக்கிறோம். போகலைன்னா அதுக்கு மாற்றா நம்ம செய்து நீக்கிறோம். ஆனா புறநிலைகளுக்கு நாம் செய்கிறோமே தவிர நமது வாழ்க்கையில் நல்லது எண்ணி செயல்படுத்தி நல்ல குணங்களை நம்மால காக்க முடியுதான்னு முடியல. அதற்குத்தான் உங்களுக்கு அந்த சக்தியை பெறக்கூடிய சக்தியை உங்களுக்கு உபதேசத்தின் வாயிலாக பதிவு செய்யும் போது இந்த நினைவு உங்க காக்க வேண்டும் என்ற உணர்வை எடுத்தால் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வை நுகர்ந்தால் அப்படிக்கப்போது தீமைகளை நீக்கி உங்களை பாதுகாக்க முடியும். இப்ப சாதாரணமா கரெக்ட விளையாட்டு சிலம்பாட்டம் இதுகளெல்லாம் காட்டுவாங்க. உடல் பயிற்சி மூலியம் நம்ம செய்து வந்த உடனே இது எதுக்குன்னு கேட்டா தனக்கு தற்காப்புக்காக வேண்டி இருப்பார். ஒருத்தன் தாக்க வர்றான்னா அசுர உணர்வு கொண்டு நமக்குள் வளர்த்து அந்த உடலின் வலிமை சேர்த்து அவனை தாக்கி அடிக்கலாம். பெண்ணை தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த உடலை பாதுகாக்க முடிகின்றது. நாம் அருள் பெற்ற இந்த உணர்வு மனிதனாக உருவாக்கிய அந்த உணர்வுகளை நாம் பாதுகாக்க வேண்டும். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட உணர்வு நாம் தெரிந்தும் நாம் இனி பிறகில்லா நிலை அடையும் கடைசி நிலை இது மனித உடலை. அதனை தீமை என்று தெரிந்து கொண்ட பின் உடனே அதை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். நாம் கெட்டதை பார்க்காமல் இருக்க முடியாது, கெட்டவர்களை பார்க்காமல் இருக்க முடியாது, நோயாளியை பார்க்காமல் இருக்க முடியாது, வேதனைப்படுவதை பார்க்காமல் இருக்க முடியாது. பார்த்தால் அவன் வேதனைப்படுகிறான் என்ற உணர்வை கருவழி நம் உடலில் பதிவாக்கி கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலன் அவன் உடல்ல வரும் வேதனை நமது ஆன்மாவாக மாற்றி நம் உயிரிலும் இணைத்து உணரச் செய்கின்றது. அந்த உணர்வுகள் நம் உடலில் பட்ட உள்ள உணர்ச்சிகளாக மாறுகிறது. அதன் வழி வேதனைப்படுவான் எண்ணங்கள் வரும். அந்த உணர்ச்சியில் அதுக்கு தக்க நாம் செயல்பட தொடங்குகிறோம். இப்ப நாம் கம்ப்யூட்டரை பார்க்கிறோம், எலக்ட்ரான் என்ற நிலைகளில் ஒரு பொருளை ரெக்கார்டு செய்து வைத்துக் கொள்வார்கள். அதில் நாம் ரெக்கார்டு பதிவு செய்து கொண்ட பின் அந்த உண்மை அறிவதற்கு நாம் எதை செய்கின்றோமோ அது அழுத்தத்தை கொட்டி உங்களுக்கு படமாக வரைந்து காட்டுகின்றது. தப்பு என்றால் உடனே அழித்து அதுக்குண்டான நேர் சீர்ப்பு செய்து வருகிறது. இப்போ எலக்ட்ரிக் என்றது எலக்ட்ரிக் இயக்கிய நிலைகள் இயக்கப்படும் போது எலக்ட்ரான் என்ற நிலைகள் மாற்றப்படுகின்றது. அப்ப அதன் இயக்கமும் மற்ற நிலைகள் உருவாக்குகின்றது.
பார்க்குறோம். ஒரு கம்ப்யூட்டரில் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு எதுக்கு என்னென்ன எழுத்து இப்போ ஒரே கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணி தமிழாவை மாற்றலாம், இந்தியாவை மாற்றலாம், மற்ற வேலையை மாற்றக்கூடிய சக்தியும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க விஞ்ஞானத்தை. நம் உடலுக்குள் நாம் எதன் உணர்வை பதிவாக்கணும் இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்திய படிக்க என்னால் இந்திய ரெக்கார்ட் மீண்டும் இந்திய தெரியும். இங்கிலீஷை ரெக்கார்ட் பண்ணால் இங்கிலீஷ் வழி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வெயில் வர எந்த பாஷையும் நமக்குள் இங்கே பதிவாக்கி கூர்மையாக பதிவாக்கி கொண்டால் மீண்டும் நினைவாக்கினால் அதன் உணர்வு நமக்கு வருது. இதுவே கம்ப்யூட்டரில் இந்த இயக்கப்பட்டு எலக்ட்ரான் என்ற நிலைகளை உருமாற்றுகின்றான். இதே போலவே ஒரு மனிதன் கடும் நோயாக இருந்தால் நம் உடலில் வரக்கூடிய எலக்ட்ரானின் அழுத்தம் அந்த கம்ப்யூட்டரில் இயக்கப்படும் போது இந்த உணர்வு அதனுடன் கலந்து நம் உடல்ல நோய் இருக்கிற மாதிரி அந்த எலக்ட்ரானிலே மாறிடுது. இதை வைரஸ் என்ற நிலைகள் சில எதிர்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு கடும் காய்ச்சல் வந்து அதனால் வேதனை என்ற உணர்வு கொண்ட ஒரு எலக்ட்ரிக் அதோட கம்ப்யூட்டர் இயக்கினார் என்றால் இந்த வைரஸ் அங்கே மாறும். இதன் உணர்வு அந்த கம்ப்யூட்டர் மீண்டும் படம் பார்க்கும்போது வைரஸின் நிலை மாறப்போகும்போது சோர்வடைந்தால் அதே உணர்வு இந்த எலக்ட்ரானிக்கா மாறி இந்த கம்ப்யூட்டர் மூலியமாகவும் எனக்கு நோய் வரும் தன்மை உண்டு. நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். இதே போல நாம் எந்த உணர்வின் தன்மை நாம் வலுவான நிலையில் வேதனைப்படும், வெறுப்படையும், சங்கடப்படும், கடிப்படையும், கோபப்படும், குரோதப்படும் இந்த உணர்வுகளை நாம் நுகர நேர்ந்தால் நமது நல்ல குணங்களை எல்லாம் திசை மாற்றி விடுகின்றது. ஆகவே நம்முடைய உணர்வுகள் இந்த அணுக்களின் மாற்றம் அடைய போகும்போது உடல் உறுப்புகளும் மாறுகின்றது. நான் எல்லாருக்கும் நல்லதானே செய்தே அவங்க கஷ்டத்தை கேட்கிறேன், நம்ம உதவி செய்தோம். அவருடைய கஷ்டமும் அவருடைய நஷ்டமும் அவருடைய வேதனையும் அவருடைய கோபம் வலுப்பட்டது. நாம உள்ளன்பு கொண்டு பதிவு கொண்டு பழிவாக கனிவாக நாம் சொல்லி அவங்களுக்கு உதவி செய்யறோம். அப்ப அது வலிமை மிக்க உணர்வுகள் என்ன செய்யுது, நம்முடைய குணங்களை திசை திருப்பும் எலக்ட்ரானிக்கா மாற்றி வருகிறது. இது மாற்றிட்டு அன்னைக்கு என்ன செய்யறங்க, அடிக்கடி நல்ல மனுஷனா இருந்தா இந்த மாதிரி உதவி செய்த, இந்த மாதிரி கஷ்டப்படுறோம், உதவி செய்து கூட முடியல, உதவி செய்யணும், அவங்க உணர்வு மாற்ற முடியல, இதனை எடுத்து நமக்குள்ளும் பெருக்கிறோம். தப்பு நாம செய்யலையே. அந்த உணர்வு நாம் ரத்த நாணங்களை கலந்த பின் நம் உடல் உள்ள அணுக்கள் இது சிறுக சிறுக அந்த உணர்வு இயக்க தொடங்கி விடுகின்றது. அது மாறத் தொடங்குகின்றது. நம்முடைய எண்ணங்களை மாற்றி விடுகின்றது. நம்ம சிந்தனையை உயர்த்தணும். நம்ம செயல்படணும். அன்னைக்கு உதவி செய்யும் என்னால வந்து எனக்கு சொல்ல வந்து இனி யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன்னு தான் வந்தது. ஆனால் இது எல்லாம் நம்ம இயற்கை வாழ்க்கையில் நடப்பவைகள். ஏனென்றால் காற்றுக்குள் இந்த யானையின் உணர்வுடைய நிலைகள் மிருகங்களாக இருப்பினும் அதை சிந்தித்து செயல்படும் தன்மை. சில நேரங்கள்ல இப்ப நான் வயல்கள்ல விளையுதுன்னு வச்சிருந்தேன். எலிகள் என்ன செய்து தன் பாதுகாப்புக்காக அடுத்தபடி இந்த வெள்ளாமையில என்ன தனக்கு சாப்பிடணும் வங்கு தோண்டி என்ன செய்து அது சேமிப்பு கிடக்கு மாதிரி உள்ள கொண்டு நெல்லுகளை ஒதுக்கி வச்சது. அப்பப்போதைக்கு இறைய எடுக்கிறது கொஞ்சம் எடுத்து வந்துடுது. வெளியில கிடைக்க முடியல, மழை பெய்யுது, மூடி இருக்கு அப்படின்னு வச்சு அப்ப உள்ளுக்கு வந்து சாப்பிடுது. அதுக்கு வந்து சுரங்க பாதை ஒரு 7-8 பாதைகளா வச்சிருக்கு. இந்த பக்கம் அடப்பட்டா அந்த பக்கம் போகணும். இதெல்லாம் அந்த இயற்கை அதன் உணர்வுக்கு அது பாதுகாக்கும் நிலை வரும். ஒரு சமயம் நாம் குமாரபாளையத்துல நான் சுற்றுப்பயணம் செய்ய போகும்போது கலசத்தை வச்சு அங்க உட்கார்ந்து தியானம் இருந்துகிட்டு இருந்தேன். நான் சுற்றுப்பயணத்துல ஒவ்வொரு ஊர்ல என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பவானி குமாரபாளையத்துல என்ன பண்டேரி கோயில்னு ஒரு கோயில் உட்காரணும். அப்ப என்ன செய்ய நான் தினம் பலாரம் வைக்கிறேன் இல்லைங்க, பொறிக்கடலை இதெல்லாம் வைக்கிறேன். எலிகள் கூட்டம் பயங்கரமா வருது. அது என்ன செய்யுது, வெளியில இருந்து இவங்க பாக்குறவங்க குச்சி வச்சு தட்டி தட்டி இந்த விரல் உள்ளுக்கு வர விடாம செய்யறாங்க. அந்த தட்டா வந்து பேசாம விட்டுருங்க. இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து மேல ஏறுது, சட்டை போது தலை மேல ஏறு சும்மா இருந்தோம்னா அதை பார்த்துக்க விளையாட ஆரம்பிச்சு சரின்னு சொல்லி போட்டு அப்படியே கண்ண முடிஞ்சா அப்புறம் மேல ஏறணும்னு கண்ணை திறந்து பார்த்தாங்க. கண்ணை திறந்து பார்த்தவங்க நினைச்சு மேல ஏற விட்டுருச்சு. அங்க வச்சிருக்க பொரிய சாப்பிடணும். நைஸா போய் என்ன செய்யுது,
அங்க இருக்கிற பேப்பருக்குள்ள நுழைஞ்சு நெருவிலேயே அப்படியே தள்ளி தந்து இந்த பொரிய உள்ளுக்கு உட்காந்து சாப்பிடுவோம். அது தன் வாழ்க்கைக்கு இவங்க கண்ணுக்கு தெரியாம இருக்காண்டி பேப்பர் அப்படியே தள்ளி தந்து சாப்பிடும். அப்ப என்ன செய்யும் தெரியாத மாதிரி இந்த பேப்பரை எடுத்து மறுபடியும் அங்க போட்டேன். அதை மறுபடியும் அதுக்குள்ள நுழைஞ்சி அது மாதிரி எடுத்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சு. இப்படி 10 தரம் செய்துட்டே இருந்தேன். அப்புறம் என்ன செய்தேன், இந்த பேப்பரை எடுத்து உள்ளுக வந்து இருந்த உடனே நைஸா அது வர அதுக்கு எந்த பக்கத்துல இருக்கும் லவுக்குன்னு அப்படி பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்ச உடனே என்ன ஆகி போச்சு, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் விட்டுட்டேன். டீச்சர்ஸும் கத்தணும். இது பிடிப்பட்டு வெளியில போச்சே இல்லையோ, அந்த மற்ற எலிகளுக்கு என்னதான் தெரியுமா தெரியல, ஒரு எலியை வரல. பிடிச்ச உடனே இந்த பேப்பரை தூக்கிட்டு வரவே விட்டுருச்சு. ஏன்னா அதனுடைய அறிவு கூர்மைகள் ஒவ்வொரு உயிரினங்களிலும் தன்னை பாதுகாக்க உணர்வை சேர்த்து சேர்த்துதான். நீங்க பூனைக்கு என்ன செய்யுது, அதுக்கிட்ட இருந்து பாதுகாக்க என்னது, பூனையுடைய வாசனை பட்டா என்ன செய்யுது, அது வந்து கொள்ள போய் இருந்துக்குது. அப்படியே மோந்து பார்க்கும் போயிடுச்சா இல்லையா. இந்த பூனைக்கு வித்தியாசம் உண்டு. இந்த பூனை போயிடுச்சுன்னா இது எலி சாப்பிடுவோம், எலிய வாசனை மூச்சில் ஓடும் வெளியில. இந்த எலியுடைய தின்னு பழக்கம் இல்லை, இந்த வாசனை வெளியிட்ட உடனே அனுப்பிச்சு அப்படியே லவக்குன்னு இது தம்பி அப்படியே படுத்திருக்கோம்னு சேருங்க. இது இந்த பாடல பாடுறோம்னா அந்த எலி வாசனை விட்டா வெளியில வந்து லவக்குன்னு தலையை பிடிச்சிருக்கு. இதையும் பார்த்தேன். ஒரு சமயம் நான் பம்பாயில தாதர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல முருகன் கோயில் இருந்தது, அங்க உட்கார்ந்து எலி பங்குகள் ஏறாலும் ராத்திரி வேசி போட்டு 10 நிமிடம் வேசியவே எடுத்துட்டு போகுது. ஒவ்வொன்று பெருக்காத மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த இயற்கையுடைய நிலைகளை காணுவதற்காக தான் இடம் விட்டு இடம் எப்படி இருக்குது, என்னென்ன நிலை செய்திருக்கு உலக அனுபவம் பெற உதாரணம் தோணும். அப்ப அந்த எலி என்ன செய்தது, குட்டி போட்டிருந்தது. ஒரு குறைஞ்சி ஒரு 10 குட்டிக்கு பக்கம் பார்த்துட்டாங்க. பார்த்ததுதான் தாம்சம். இது என்ன செய்யுது, இந்த குட்டி தூக்கி வேற இடத்துல மாத்துது. அந்த குட்டியெல்லாம் இதை வச்சுட்டு அங்க போனோன்னு இந்த குட்டியை எடுத்து டப்பால போட்டு வச்சுட்டேன். டப்பால போட்டு வச்சுட்டேன். மறுபடியும் என்ன செய்யுது, எடுத்து வந்து பார்க்க இங்கெல்லாம் பார்க்க இங்கெல்லாம் சுத்தி பார்க்கறது காணும். இந்த இருக்கிற குட்டியும் தாய் போட்டு கடைசியா ஒரு குட்டி எடுத்துறது. எடுத்து வந்தானே நான் இதை எப்பதான் எடுத்து வந்து நான் பார்த்தேன் இல்லைங்க, அந்த குட்டியை வேறோட இடத்துல வந்து என்னையே பார்க்க வந்தது. எனக்கு பின்னாடியே வருது, எங்க போறோம் என்ன செய்யறேன்ட்டு சுத்தி சுத்தி வரணும். அப்ப நான் என்ன செய்தேன்னு இந்த டப்பால வச்சிருந்ததை அவ்வளவு தூரத்துல இப்ப தூரத்துல அந்த டப்பால இருந்து குச்சியை வெளியில வச்சிருக்கிறேங்க. என்னை பார்த்து என்ன செய்யுது, குச்சியை கையில வச்சிருக்கோம்ல, ஒரு குச்சியை பார்த்த உடனே என்ன செய்யுது, எங்க போகுது, பின்னாடி போகுது. பின்னாடி போன உடனே என்ன செய்யுது, நான் பார்க்கற மாதிரி இருக்கு. நீங்க இழந்தோடனே என்னோட பார்ப்பாட்டு லவகம் ஒண்ணு தூக்கி போகுது. அவருடைய தந்திரங்கள் தன் குட்டியை பாதுகாக்க தன் உயிரையும் அர்ப்பணித்து அது எப்படி கொண்டு போங்க, இதெல்லாம் குருநாதர் அனுபவ ரீதியமா ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பார்க்க சொல்றாரு. அப்புறம் என்ன செய்யிட்டேன், இதெல்லாம் எடுத்துட்டு போய் கடைசி குட்டி இது வந்த உடனே என்ன செய்யிட்டேன், இது விரட்டாம அப்படியே குச்சி தாத்தது பாடி போடுறது அப்படி வருது. ஒரு குட்டி இந்த டப்பால வச்சு கொண்டு போய் தண்ணிக்குள்ள பக்கத்துல ஒரு குளமா இருக்கு, அதுல கொண்டு வச்சேன். அது பின்னாடி போய் என்ன செஞ்சு அந்த இதுக்கு பக்கத்துல இயற்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல அதை நுகர்ந்த உணர்வுகள் ஞானங்கள் எப்படி வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இது குமார பக்கத்துல நான் பம்பாயில அதான் தாதர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல முருகன் கோயில உட்கார்ந்து என்னன்னு வரவு போறதெல்லாம் பார்த்துட்டு இங்க எப்படி சாமி கும்பிடுறாங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. இதெல்லாம் இந்த இயற்கை அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். இதே மாதிரி நமது எம்ஜிஆர் பழனிக்கு வர போகும்போது பார்த்தோம், ஒரு குழந்தை கை குழந்தை வச்சிருந்தது. எம்ஜிஆரை பார்க்கணும்னு ஆர்வம். எங்க தெருவு பக்கத்தில் தென்னையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இங்க கூட்டம் நெரிசல் அதிகமா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த பக்கம் வண்டி திருப்பி விட்டாங்க. திருப்பி விட்டவங்க என்ன ஆகி போச்சு,
அந்த எம்ஜிஆரை பார்க்கக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய இந்த ஆர்வத்துல இந்த திருநெல்வேலி இருக்கக்கூடிய குழந்தை விட்டு போட்டு ஓடுது நிகழ்ச்சி. அப்புறம் என்ன செய்யணும், இந்த குழந்தைய எடுத்து இந்த தெரு எல்லாருமே அடுத்த தெருவில் வந்து ஒழிச்சு வச்சாச்சு. போய் எம்ஜிஆர் போனது பாடு அங்கிருந்து ஓடுறது, நீங்க குழந்தைய வச்சிருந்தே காணுங்க, குழந்தை வச்சிருந்தமே காணும்ட்டு. அது 2 நாள் வரைக்கும் கொடுக்கணும். வீட்டுல போய் ஒட்டை வாங்கிட்டு திரும்பி ஐயா குழந்தை வச்சு யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க, ஏன் யாராவது எடுத்தவங்க பாத்தீங்களாங்க, வீட்டுக்கு போனா உறவுறாங்க. எம்ஜிஆர்ட்ட சொல்லி நீ கேட்டு குழந்தைய காணாம போச்சு, உடனே பார்க்க வந்தேன், என் குழந்தைய எப்படியே காப்பாற்றி விடணும் கேளு. அது எப்படிங்க கொடுப்பாங்க, இங்க யாரு போய் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, எப்படி அவங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி 3 நாள் 4 நாள் அதை கதற வச்சு அதுக்கப்புறம் நீங்க ஏன்னா சினிமா பார்க்கக்கூடிய மோகங்கள் எதனே தெரிஞ்சிருக்கு, அதை பார்க்கறது தன் குழந்தைய கூட பார்க்கறது. இப்ப மனித வர்க்கங்கள்ல பெரும்பகுதியானவர்கள் தாய் இன்னைக்கு இருந்தாலும் தாயோட சுயநலத்துக்காக ஏனென்றால் வெறுக்கக்கூடிய நிலைகள் கூட இருக்கு. இப்படி எல்லாம் பல நிலைகள். மனிதனான பின் நான் நுகர்ந்த ஆசையும் உணர்வு இந்த மாறுது. ஆனால் மற்ற உயிரினங்கள் தன் குழந்தையை காக்க வேண்டும் என்ற உணர்வுடன் இருக்கு. இதெல்லாம் இந்த அனுபவபூர்வமா உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை நமது உயிர் நீக்கி காட்டும். அதன் வழி நம்மளை செயல்படுத்தும். இது எதுக்குன்னு சொன்னா, இது 6வது அறிவு படித்த மனிதனா இருக்கக்கூடிய நாமும் எதன் உணர்வில் வலிமையாக்கி பதிவாக்க வேண்டுமோ அதுவே நினைவாக்கும் போது அதுவே குருவாக வந்து அவ்வழியும் நடக்கச்சு. நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்துக்கும் நம் உயிர் குருவாக இருப்பனும் நாம் எண்ணி உணர்வு பதிவானால் அது எண்ணினால் இப்ப தவறு செய்து அவனை உரைக்கணும்னு வைக்கிறேன், அது எனக்கும் பதிவாக்கணும், மீண்டும் நினைவானால் அது குருவாக வந்து அதன் வழி உரைக்கக்கூடிய தந்திரம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். உணர்வு தான்.